திருமணம் அதே சார்ந்த விஷயங்கள், அப்புறம் குழந்தை பிறப்பு இருக்கும். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை சார்ந்து தான் அந்த பெண் ஒரு நகரம் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர, அதை விட்டு தனித்தோ இண்டிபெண்டன்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நாலேஜபிளா இருந்தாலும் சரி, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அதை சார்ந்து தான் பெண்கள் போக வேண்டியது இருக்கு. அந்த குழந்தையை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்னா, அந்த தாய் தளத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் வேலையை விட்டு குழந்தைய பாரு அப்படிங்கிறதா முதல் பேச்சாக வரும். இன்னைய காலகட்டத்திலும் அப்படிதான் வருது. சோ வேற வழியே கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ 100% பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேலையை விட்டு குழந்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதோட அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த பக்கமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆகிடுது. அதுக்கப்புறம் வேற ப்ரொஃபஷன் வீட்ல இருந்து பண்ற மாதிரி வேலை, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சு பண்றாங்க. ஆன்லைன்ல நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ற லேடிஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா அவர்கள் ஆசைப்பட்டதை அடைந்தார்களா, அவருடைய கனவு லட்சியத்தை அடைந்தார்களா அப்படின்னு கேட்டா 199 பெண்கள் அடையல அப்படின்னு தான் சொல்லணும், இன்னைய காலகட்டத்திலுமே கூட. சோ நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். வேலையை விட மாட்டேன் அடமெண்டா இருந்து குழந்தையும் வச்சுக்கிறேன், நான் வேலைக்கும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா இருந்து அந்த காலகட்டங்களை கடந்து வரவர்கள் ரொம்ப சிலர் தான் அந்த மாதிரி கடந்து வர்றாங்க. கடந்து வரவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் இந்த வேலை தான் உங்களுடைய கனவு அப்படின்னா அது ஓரளவுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து இப்போ ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பெண்களிடத்துல பெரும்பாலும் பரவ ஆரம்பிச்சிருக்கு.